எல்லாருக்கும் வணக்கங்க. சும்மாவே நாக்கு நம்ம சொன்ன வச்சு கேட்காதுங்க. பத்தாவதுக்கு இப்போ மழையும் பனியும் வேற பெய்யுது. இந்த குளிருக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்லாம், காரமாக சாப்பிட்லான்னு தானுங்க தோணுது. அதனால் இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தியுமே சிக்கன் கிரேவி சால்னா டைப்லேயும் வச்சனுங்க. அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் ஸ்டார் அனீஸு, கல்பாசி, அப்புறம் முந்திரி இருந்தால் போட்டுக்கங்க, நான் பாதாம் போட்டிருக்கிறேனுங்க. அப்புறம் கசகசா, தேங்காய் இதெல்லாம் வறுத்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுமுங்க. 4 தக்காளியை தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுமுங்க. இப்போது ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அரைச்சி வச்ச தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு கொத்தமல்லி, புதினா இருந்தால் புதினா போட்டுக்குங்க. நான் என்கிட்ட இல்லை, கருவேப்பிலும் கொத்தமல்லி தலையை மட்டும் போட்டுட்டுங்க. இதில் கரம் மசாலா தூள், வரமிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச கறிமிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், காரசாரமாக எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்திக்கிங்க. அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்திட்டுங்க. கழுவி வச்ச சிக்கனை போட்டு நல்லா கலரிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சிக்கன் சால்னா ரெடிங்க. இது உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கலாம். இது சப்பாத்தி கூட அப்புறம் புரோட்டா கூடையெல்லாம் இது அட்டகாசமாக இருக்குமுங்க. நாக்கு கேட்ட மாதிரியே இந்த மலைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சப்பாத்தியுமே சிக்கன் குழம்பு ரெடிங்க.